நண்பர்களே, இந்த செக்ஷனில் இதுக்கு முன்னாடி வந்து பீம் சட்டரிங் அடிக்கிறது, டி சட்டரிங்கு, அப்புறம் ஷார்ட் வைக்கிறது எல்லாம் ஒரு வீடியோவில் 2 வீடியோவில் போட்டிருப்பேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா காலம் வந்து நம்ம போட்டுட்ருக்கோம். இது பாருங்கள், ஒரு 2 காலம் போட்டாச்சு. 8 அடி ஹைட்டுக்கு காலம் போட்டாச்சு. அங்கே 2 வந்து இப்போ இது பிரித்து இந்த 3 அடிச்சிருக்கு. அங்கே லாஸ்ட்டில் பிரிச்சுட்ருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா அடிச்சிட்ருக்காங்க. இது வந்து இதை பிரித்து இங்கே அடிச்சிட்ருக்குறாங்க. லாஸ்ட் வந்து காங்கிரீட் போட்டாச்சு, பிரிக்கணும். இதில் வந்து ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ஷார்ட்ரு நம்ம எதுக்கு வைக்கிறது அப்படின்னா, இந்த காலம் வந்து பாட்டம் மெஷர்மெண்ட்டுக்காக உட்காரணும் அப்படின்றதுக்காக நம்ம இந்த ஷார்ட்ரு வைக்கிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டைராய்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். கப்போல்டிங் ப்ரெஸ்ஸிங் பைப் வச்சு டைராய்டு டைட் பண்ணியிருக்கோம். ஒரு பக்கத்துக்கு வந்து 4 செட் பண்ணியிருக்கோம். எதுக்காக அப்படின்னா, காலம் வந்து 8 அடி ஹைட்டுக்கு காங்கிரீட் நம்ம போடும்போது பாட்டமில் அதிகமான ஃபோர்ஸ் வரும். அது வந்து அதனால் வந்து பல்ஜ் ஆகாமல் இருக்க நம்ம இந்த டைராய்டு ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஜாக்கி சப்போர்ட் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, டாப்பில் அதை கொடுத்துருவோம். பாருங்கள், இது சப்போர்ட் கொடுத்துருக்கோம் இல்லையா, ஜாக்கி சப்போர்ட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கல் 2 தொங்க விட்டுருக்கோம் இல்லைங்களா, இது எதுக்காக பார்த்திங்கன்னா, நம்ம அந்த ப்ளம்பு தூக்கு செக் பண்ணுறோம் இல்லைங்களா, இந்த மாதிரி பண்ணியிருக்கிறதுனால அந்த தூக்கு வந்து நம்ம தூக்குண்டு வச்சு பண்ண முடியாது. அதனால் இந்த மாதிரி கல் தொங்க விட்டோம்னா, ஸோ மேலே டாப்லேருந்து கம்பி ஒன்று வச்சு அதிலேருந்து தொங்க விட்டுருக்கோம். டாப்பில் என்ன மெஷர்மெண்ட் இருக்கோ அதே மெஷர்மெண்ட்டு பாட்டம்லேயும் இருக்கிறோம். சப்போஸ் முன்ன பின்ன இருக்குன்னா நம்ம ஜாக்கி சப்போர்ட் வச்சு எந்த பக்கம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணுமோ அதை பண்ணிக்கலாம். அதாவது காங்கிரீட் போட்ட பின்னாடி, போடுறதுக்கு முன்னாடியும் ஒரு தடவை செக் பண்ணிக்கணும். காங்கிரீட் போட்டதுக்கப்புறமும் ஒரு தடவை செக் பண்ணிக்கணும். ஏன்னா காங்கிரீட் போடுறது வந்து பார்த்திங்கன்னா பூமியில் போடுவாங்க. சிலர் இந்த 8 அடி ஹைட்டு இருக்கிறதுனால ஆள் மேலே ஏறி காங்கிரீட் போடுவாங்க. அப்போ வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகும். காலம் பாக்ஸ் வந்து கொஞ்சம் ஹைட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும். ஒரு 10 mm 15 mm முன்ன பின்ன ஷேக் ஆகும். அந்த ஷேக் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு தடவை செக் பண்ணும்போது காலம் வந்து ஸ்ட்ரைட் லைன் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா 6 மீட்டர் ஹைட்டுக்கு போகுது. இப்போதைக்கு 2.4 மீட்ரு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். 6 மீட்டர் அப்படிங்கும்போது நமக்கு ஒரு 20 ஃபீட் அந்த ரேஞ்சுக்கு வந்து கிடைக்கும். பார்த்திங்கன்னா இது வந்து 16 mm டைராய்டு சொல்லக்கூடியது. அதுக்கு நெட்டு போட்டு இந்த நம்ம ரன்னர் பீஸ் வச்சு டைட் பண்ணிக்கணும். இந்த பெயர் இந்த மாதிரி நல்லா டைட் பண்ணிக்கணும்னா எந்த பல்ஜும் ஆகாது. நம்ம பூமை வச்சு என்ன தான் ஃபோர்ஸில் கொடுத்தாலும் இது வந்து லூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை.